வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினோத்குமார். நம்ம தொடர்ந்து வர வீடியோக்களில் பல சட்ட சம்பந்தமான தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும். பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்றது தமிழில் பொது அதிகார பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் பத்திரங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி, மற்றொன்று ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி. இந்த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னின்றது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக மட்டும், ஒரு குறிப்பிட்ட செயலை புரிவதற்காக மட்டும் கொடுக்கப்படும் அதிகார பத்திரம். அந்த ஸ்பெஷல் பவரை வச்சு நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ வாங்குறது மட்டும்தான் முடியும், விற்கிறது மட்டும்தான் முடியும். அவர் சார்பாக கையொப்பமிடுவது, அவர் சார்பாக சென்று அந்த பத்திரத்தை பதிவு செய்வது, இது போன்ற முக்கிய ஒரு பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்துது. ஆனால் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னின்றது சகலவித அதிகாரங்களையும் கொடுக்கும் பத்திரம். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி நம்ம ஒரு நபருக்கு கொடுக்குறோம், அவரை நியமிக்கிறோம் அப்படின்னா, அந்த சொத்து தொடர்பான எல்லா நிகழ்வுகளையும் எல்லா செயல்பாடுகளையும் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த சொத்தை அவர் விற்கலாம், அவர் சொத்தை அவர் வாங்கலாம். அந்த சொத்து தொடர்பான எல்லா காரியங்களையும் சொத்தின் உரிமையாளர் இருந்து என்ன செய்ய முடியுமோ அதே போன்று இந்த அதிகாரம் பெற்ற நபர் செய்வது அனைத்தும் லீகலான விஷயம். ஏன்னா அந்த சொத்து தொடர்புடைய அந்த உரிமையாளர் இருந்து செய்ய முடியாத பணிகளை செய்வதற்காகத்தான் இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கப்படும். எனவே இந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி எல்லா அதிகாரத்தையும், இந்த சொத்தின் மீது எல்லா அதிகாரத்தையும் அந்த நபருக்கு கொடுக்கும். அந்த சொத்து தொடர்பான எல்லா காரியங்களையும் இந்த நபர் மேற்கொள்ளலாம். இதுவே ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி. மேலும் இந்த பொது அதிகார பத்திரம் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி பற்றிய தகவல்கள் இன்னும் அதிகமாக வருகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.